இன்னல் ஹம்துலில்லாஹ். பெருமை தவிர்ப்போம் என்ற சில செய்திகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ்வுடைய வேதன வசனங்களை ஏற்று இங்கெல்லாம் நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமர்ந்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதன வசனங்களை ஏற்றவர்கள் நாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அது நம்மளுடைய வாழ்வில் நடைமுறை செய்கிறோமா என்ற கேள்வியோடு நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். இன்றைக்கி மக்கள் மத்தியில் பார்க்கலாம், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹுவுக்கு அடிபணிந்தவன் என்று அதனுடைய பொருள். அல்லாஹுவுக்கு அடிபணிந்தவர்கள் என்று சொன்னால் அல்லாஹு எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கினானோ, எதையெல்லாம் செய்தியாக திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானோ அதை ஏற்று வாழக்கூடிய மக்கள்தான் அல்லாஹுவுக்கு அடிபணிந்த மக்கள் என்று அதனுடைய பொருளாக இருக்கும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நான் ஒரு முஸ்லீம், எனக்கு சில கடமைகள் இருக்கிறது, அது தொழுகை, நோன்பு, ஜகாத்து என்று சொல்லக்கூடிய மக்கள், இது மட்டும்தான் நமக்கு உள்ள கடமையா என்று நாம் ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்க வேண்டும். திருமறை குர்ஆன் வசனம் அத்தனையுமே அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வசனங்கள் தான். இது நாம் அனைவரும் நம்புகிறோம். ஒரு வசனத்தை நாம் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வஅமிலு ஸ்வாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். 4 பேரை தவிர்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அத்தனை பேரும் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். இதில் 4 பேரை தவிர்த்து. யார் அந்த 4 பேர் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. இந்த முதல் விஷயத்தில் நாம் அனைவரும் இங்கு இருக்கிறோம். நல்லறங்கள் செய்வது, இதிலும் நம்மளால் இயன்றவரை செய்து கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை போதிப்பது, இந்த 3வது விஷயத்தில் நாம் இருக்கிறோமா என்று கேள்வி முன்வைத்தால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த சத்தியத்தை பிறரிடத்தில் சொல்வதற்கு தயங்குகிறோம். சத்தியத்தை நாம் முழுமையாக சொல்வதில்லை. 4வதாக, தனக்கு அவர்கள் பொறுமையை போதித்து கொள்ள வேண்டும். தனக்கு அவர்கள் பொறுமையை போதித்து கொள்ள வேண்டும். இந்த 4 பண்புகளும் எவரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் வெற்றியாளர்கள், மற்றவர்களெல்லாம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு உள்ளோம். அதற்காகத்தான் இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நல்லறங்கள் புரிகிறோம், நம்மளால் இயன்றவரை செய்கிறோம். ஆனால் இந்த சத்தியத்தை, அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்கிறோமா என்று கேள்வியோடு நாம் உங்களோடு பேசணும்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்டவர்களுக்குத்தான பணி. அது ஜமாத்தார்கள் செய்யக்கூடிய பணி. யாரெல்லாம் பொறுப்புதாரியாக ஜமாத்தில் இருக்கிறாங்களோ, பள்ளிவாசல் இருக்கிறாங்களோ, இவர்களோட பணி என்று தான் நாம் எண்ணுகின்றோமே தவிர, இது என்னுடைய பணி, அல்லாஹு எனக்குத்தான் இந்த வசனம் சொல்லியிருக்கிறான், இந்த திருமறை குர்ஆன் என்னுடைய வேதம், இது எனக்கு சார்ந்தது, இந்த போதனை என்பது நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த சத்தியம் என்பது மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று எண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அப்படி எண்ணுகிறோமா? சொல்லுங்கள். வணக்க வழிபாடு, காலையில் ஃபஜர் படிச்சிடுறோம், லுஹர் படிச்சிடுறோம், அசர் படிச்சிடுறோம், இபாதத்தில் ஈடுபடுறோம், ரம்ஜான் வந்தால் நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கணும் கொடுத்துட்றோம், சில விஷயங்கள் செய்கிறோம். 4 விஷயங்களை கொண்டவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், 2 விஷயத்தில் நாம் இருக்கிறோம். 3வது விஷயத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்று சஹாபாக்கள் பின் தொடர்ந்து அவர்களை மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை சொல்லி காட்டு தீயாய் பரவியது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனால் இன்றைக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல நூற்றாண்டு கடந்து நமக்கெல்லாம் மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த சத்தியத்தை விளங்காதவர்கள், அதை புரிதல் இல்லாத காரணத்தால்
இன்றைக்கி மார்க்கம் நம்மிடத்திலே முடக்கப்பட்டு தன்னளவிலே வைத்து கொண்டு ஒரு சுயநலவாதியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மறுக்க முடியுமா? காரணம் கேட்டால் 1008 காரணங்கள். எனக்கு வேலை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம் என்றெல்லாம் நாம் நம்மளுடைய பேச்சுகளை, நம்மளோட குறைகளை முன்வைக்கிறோம். இப்படி தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறதா? சத்தியத்தை ஏற்ற ஒவ்வொருவரும் பிற இடத்தில் சொல்ல வேண்டும். உங்களிடத்தில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், சத்தியத்தை நன்மையே வேண்டும், தீவை தடுக்க வேண்டும், அவர்களே வெற்றியார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லையா? நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை, மோசமான பண்பு என்ன தெரியுமா? சில விஷயங்களை ஏற்கிறோம், சில விஷயங்களை மறுக்காவிட்டாலும் செய்ய மறுக்கிறோம். அதற்கு பொருள் என்ன தெரியுமா? மறுக்கிறோம் என்று தான். செய்யாவிட்டாலும் அதற்கு பொருள் மறுக்கிறோம் என்று தான் வருமே தவிர, நான் ஏற்றுக்கிட்டேன் அப்போ செய்யப்பா என்று சொன்னோம்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை, இது சொன்னால் எனக்கு பிரச்சனை, இந்த உலகத்தில் பாதிப்பு, என்னுடைய வியாபாரம் கெட்டு போகும், என்னோடய மனைவி மக்கள் என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னோடய உறவுகள் வெறுப்பார்கள் என்றெல்லாம் நம்மை நாமே சாக்குப்போக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த உலகமே வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய விருப்பம் நமக்கு தேவையில்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தேவையில்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த உலகம் நம்மை விரும்ப வேண்டுமா, இல்லை அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சத்திய மார்க்கங்க யாருக்கும் கிடைக்காத, எந்த விலை கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பெரிய தந்தை அவர்களுக்கு பிரார்த்தனை செய்த மார்க்கம் கிடைக்காத, அல்லாஹ் கொடுக்கல. எடுத்து படித்து பாருங்கள். 5வது அத்தியாயம் 28வது வசனத்தில் எடுத்து படித்து பாருங்கள். முகமது, நீர் விரும்பியருக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை என்னால் கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் ஆணித்தரமாக சொன்ன ஒரு விஷயம். இன்றைக்கி சத்தியத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த சத்தியம் என்பது பிறருக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சத்தியத்தை போதிப்பதில்லை. இவ்வளோதான் பாலக்கோட்டில் முஸ்லீமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். பாலக்கோடு கிளையில் இன்றைக்கி ஜும்மாவில் நம்ம பேசுகிறோம். பாலக்கோடு மக்கள் முஸ்லீம் இவ்வளோதான் இருக்கிறாங்களா? பாலக்கோட்டில் இவ்வளோ தான் தொகை கொண்டவர்களாக இருக்கிறாங்களா? மனிதர்கள் அவ்வளோதானா பாலக்கோட்டில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னிலிருந்து ஒரே ஒரு செய்தி உம்மிடத்தில் வந்தால் அது பிறருக்கு சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். பல்லகு அன்னி வலுவாயா. ஹதீஸ் கிதாபை நீங்கள் முதல் பேஜிலே பார்க்கும்போது பல்லகு அன்னி வலுவாயா, என்னிலிருந்து ஒரே ஒரு செய்தி வந்தாலும் நீங்கள் பிறரிடத்தில் சொல்லக்கூடியவர்களாக என்று சொன்னார்கள். அதிகமான ஹதீஸை அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நாமெல்லாம் அறிந்திருப்போம். அவர் ஒரு வசனத்தை முன்னிட்டு சொல்கிறார், எவரோ ஒரு மார்க்கம் தனக்கு பெறப்பட்டதோ பிறரிடத்தில் சொல்லாமல் மறைத்தால் அது குற்றம், பாவம். கடந்த வார ஜும்மாவில் நான் வந்துட்டு 3வது வாரம் வரும்போது பேசியிருந்தேன். அல்லாஹ் இவரிடத்தில் பார்க்கவும் மாட்டான், பாவங்களை கழுவ மாட்டான், பேசவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைக்கக்கூடாது, வெளிப்படையாக பேச வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் மக்கள் மத்தியில். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சத்தியத்தை ஏற்ற நாம், பிறருக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழு மனதோடு எல்லோரும் செய்கிறோமா என்று கேள்விதான். ஏதோ சிலருக்கு வேலையை கொடுத்தாச்சு, ஜமாத்தில் அவர் முத்தவலி, இவர் செயலாளர், இவர் பொருளாளர் என்று பணிகளை ஒதுக்கி விட்டுட்டு போகிறோம். எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன் நமக்கு சொர்க்கம் தேவையில்லையா? அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு தேவையில்லையா? அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு தேவையில்லையா? அவர்களுக்கு மட்டும்தான் நான் கடமையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பு கொண்ட சகோதரி சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் அதிகமாக பேசப்பட வேண்டும். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான். அவன்தான் அகிலங்களை படைத்தான், அவன்தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், தீர்ப்பு நாளின் அதிபதியாக அவன்தான் இருக்கிறான். அல்லாஹ்வை உலகறிய செய்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் பட்டியலிட்டு நாம் தினந்தோறும் அல்லாஹ்வை பற்றி செய்தி மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களை விண்ணை ஆக்கி அருள் புரியவன் கேட்டுக்கொண்டு என் 2ஆம் முறையை உடுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.